கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதின் பலனை காண்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எங்கு சென்றாலும் நல்லவற்றையே செய், அப்பொழுது நீ செய்த நன்மை உனக்கே வரும். நம் வாழ்க்கை கடல் போன்று என்று எழுதுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எங்கு சென்றாலும் நல்லவற்றை செய்யணும். தண்ணீர் மேல் போடு என்று சொன்னால் அதுக்கு போட்டால் உடனே என்ன பண்ணாதுங்க, பலன் தெரியாது. அதுபோல நம்ம வாழ்க்கையில நல்ல காரியங்களை நம்ம செய்யணும். எங்கு சென்றாலும் நல்லவற்றையே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எல்லாருக்கும் முடிஞ்ச நம்மளால உதவி செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை தேவன் நல்ல மனிதர்களாக படைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் மனிதனுக்காக ஜீவனையே கொடுத்தாராம். நம்ம வாழ்கிற நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டார் என்று சொல்லப்படும். எவ்வளவு நன்மை பாருங்க. யார் கொடுப்பா இந்த நாள்ல? ஒரு மனிதனுக்காக யாராவது உயிரை கொடுப்பாங்களா? சொல்லுங்க. உயிரே கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரே கொடுத்துற எவ்வளவு நல்லது பாருங்க. அவர் உயிர் கொடுத்ததுனால இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் நம்மளே நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ எங்கு சென்றாலும் நல்லவற்றையே செய்ய, நல்லதை யோசி. 4 பேருக்கு நல்ல காரியங்களை செய்யணும். செய்த நன்மை உனக்கே வரும். அப்போ நீங்க என்ன நன்மை செய்தாலும் அது திரும்பி உங்க வாழ்க்கையிலும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? மேன்மை இருக்குது. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தண்ணீர் மேல போயதோ ஒன்று செய்யறோம், உடனே பலனை எதிர்பார்க்காதீங்க. ஒரு நன்மை செய்றீங்க, திரும்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க நீங்க நினைக்காதீங்க. பரலோகத்திலிருந்து ரிட்டர்ன் வரும். அவர் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அப்போ நீங்க நன்மை செய்ய வேண்டிய வேலை தான் நம்ம வேலை. ரிட்டர்ன் வருவதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறது. அது அவருடைய கரத்துல இருக்கிறது. நீங்க யாரும் எனக்கு செய்வாங்கன்னு செய்யக்கூடாது. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நீ நல்லவற்றையே செய். நீ செய்த நன்மை உனக்கே வரும். ஏதோ ஒரு விதத்துல வரும், ஏதோ ஒரு காரியத்துல வரும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல வரும். நீங்க தேவையான நேரத்துல, நீங்க யாருக்காவது தேவையான நேரத்துல கொடுக்கும் போது உங்களுக்கு தேவையான நேரத்துல தேவன் உங்களுக்கு மனிதர்களை கொண்டு கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட சுவாபம் நமக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் பிரசங்கி எழுதுகிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வசனத்தின் வெளிப்பாடுல எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜனங்கள் எல்லாம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.